ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டு சமையலறையையும் மாடி தோட்டத்தையும் இணைக்க போகிற ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தினமும் நம்ம வீணாக்குகிற அரிசி கடைஞ்ச தண்ணியில் செடிகளுக்கு தேவையான எவ்வளவு சத்துக்கள் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை எப்படி சரியாக பயன்படுத்தணும்னு தெளிவாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பஞ்சு போல் இட்லியும் தோசை மொறுன்னு வர்றதுக்கு மாவு அரைக்கிறப்போ நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் என்ன, அரிசி உளுந்து ஊற வைக்கிறதுல இருக்கிற ரகசியங்கள் என்னென்ன, தோட்டம் முதல் சமையலறை வரை பல பயனுள்ள குறிப்புகளோட இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம இட்லி தோசை மாவுக்கு ஊற வைக்கும்போது அந்த அரிசியை நல்லா கழுவுவோம். அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றாம டெய்லியும், அப்புறம் நம்ம சமைக்கிற சாப்பாட்டு அரிசியை நல்லா கழுவும் போது அந்த தண்ணியையும் கீழே ஊற்றாம ஒரு பாத்திரத்தில் சேமித்து வைங்க. இது செடிகளுக்கு ஒரு அமிர்தம் போன்றது. இதில் ஸ்டார்ச், புரதம், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக செடிகள் நல்லா செழிப்பாக வளர தேவையான நல்ல பாக்டீரியாக்களை இது மண்ணில் உருவாக்குது. இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் மிதமான அளவில் இருக்குது. இது செடிகளோட வேர் வளர்ச்சிக்கும் இலைகளை பச்சையத்தோட வளரவும் ரொம்ப உதவியாக இருக்கும். வாங்க, இந்த அரிசி கழுவுன தண்ணி எப்போ ஊற்றணும், எப்படி ஊற்றணும் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறப்போ எப்போவுமே அதிகாலை அல்லது மாலை நேரத்தை தேர்ந்தெடுங்க. வெயில் நேரத்தில் ஊற்றுறத முழுமையாக தவிர்த்துடணும். அரிசி தண்ணியை அப்படியே நேரடியாக ஊற்றாதீங்க. 1:2 அல்லது 1:3 என்ற விகிதத்தில் சாதாரண தண்ணியோட கலந்து ஊற்றுறது ரொம்ப நல்லது. இப்போ 1 மடங்கு அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்தீங்கன்னா 3 மடங்கு சாதாரண தண்ணி கலந்துக்கங்க. எப்படி ஊற்றக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமான விஷயம், அரிசி தண்ணியை ரொம்ப நாள் புளிக்க வச்சு ஊற்றாதீங்க. அப்படி செஞ்சால் ஒரு விதமான வாசனை வரும். அது பூச்சிகளை ஈர்க்க வாய்ப்பு இருக்குது. அதுபோல் செடியோட இலைகள் படாமல் வேர்பகுதியில் மட்டும் ஊற்றுங்க. பக்குவமான இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது நான் 2 கப்பு ஒரே அளவுள்ள கிளாஸில் எடுத்துக்கணும். 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதை 2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊறின 2 மணி நேரம் அந்த அரிசி ரெண்டும் கலந்து கழுவி ஒரு 5-6 வாட்டி கழுவி ஊற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம உளுந்து ஒரு 3/4 கிளாஸ் போட்டு ஊற வைக்கணும். உளுந்தும் அரிசியும் ஒரே டைமில் ஊற வைக்கக்கூடாது. இது நல்லா உங்களுக்கு இட்லி பொங்கி வர்றதுக்கும் நல்லா தோசை மொறுன்னு வர்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போமோ இந்த மெத்தடில் தான் நான் ட்ரை பண்ணுவேன். இன்னொன்று, நம்ம அரைக்கும் போது ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூலிங்காக தண்ணி வச்சுருக்கணும். அந்த தண்ணியை தெளித்து அரைக்கணும். 15லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அப்படியே தெளித்து உளுந்தை ஆட்டி எடுத்துடலாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் அரைக்க விட்டிங்கன்னா உளுந்து ரொம்ப நீர்த்து போயிடும். அப்படி நீர்த்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு இட்லியும் வராது, தோசையும் சரியாக வராது. அதனால் பக்கத்துலேயே நின்று 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே, 18 நிமிஷம் தான் என்னோடய டைமு, பக்கத்துலேயே நின்று தண்ணி நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச கூலிங்கான தண்ணியை தெளித்து நீங்கள் ஆட்டி எடுத்துடணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. 2 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் புழுங்கரிசி, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தம் 3 கிளாஸ் வருது. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற விடுங்க. 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் 3/4 கிளாஸ் உளுந்தை 1 மணி நேரம் ஊற விடணும். மொத்தம் அரிசியும் 3 மணி நேரம் ஊறுது. உளுந்து 1 மணி நேரம் மட்டும்தான் உளுந்து ஊறணும். அரிசியும் உளுந்து ஒரே டைமில் ஊற போடக்கூடாது. சரிங்களா? நான் அந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே சேம் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். நான் அப்படி தான் இப்போது ஆட்டிகிட்ருக்கேன். கூலிங்கான தண்ணியை தெளித்து ஆட்டிகிட்ருக்கேன். ஆட்டி நான் உங்களுக்கு பக்குவம் வரும்போது காட்டுறேன் பாருங்கள். நல்லா மொதன்னு நம்ம உளுந்து வடைக்கு ஆட்டுவோம்ல, அது மாதிரி மொதன்னு வரும். அப்பப்போ தண்ணி தெளித்து அப்படியே விடாமல் சைடில் கை வச்சு அந்த கல்லுலாம் ஒட்டிகிட்ருக்கும். முழுசாக 1-2 ஒட்டிகிட்ருக்கும், சைட்லேயும் ஒட்டிகிட்ருக்கும். அதனால் தண்ணி தெளித்து சைடில் உள்ளதெல்லாம் நம்ம எடுத்து விடணும். அப்போ தான் ஒரு சிலது அரைப்படாமல் இருக்கும். அப்படி அரைப்படாமல் எல்லா உளுந்தும் ஈவனாக அரைப்பட்டு வரும். அதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி அரைச்சி எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம தெளித்து தான் உளுந்து ஆட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு இப்படி கையில் எடுத்து போடுற அளவுக்கு பக்குவத்தில் வரணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம எடுத்து தனியாக ஒரு இதில் மாற்றி வைக்கணும். ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் அப்படியே தண்ணி ஊற்றாமல் தெளித்து உளுந்து அரைக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை போடலாம். அரிசியை போட்டு ஒரு 20 நிமிஷத்தில் அரிசி நல்லா அரைப்பட்டுரும். உங்களுக்கு கையில் எடுத்து போடுறதுக்கு கீழெல்லாம் சிந்துற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி இருக்குல்ல, அந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி கூட எடுத்து பக்குவமாக எடுத்து நீங்கள் அது உள்ளே போடலாம். கீழே
மேலே சிந்தாமல். ஸோ நான் அந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தண்ணி அதிகமாக விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தோசைக்கு நாங்கள் ஆட்டுறதுனால அதிகமாக தண்ணி விட்டு அரைக்கிறோம். தோசைக்கு ஆட்டாமல் நீங்கள் இட்லிக்கு ஆட்டுற மாதிரினா மிதமான தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைங்க. நல்லா கொரப்பான அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கு வந்து நைஸாக அரைச்சி எடுக்கணும், இட்லிக்கு வந்து கொரப்பாக அரைச்சி எடுக்கணும். அரிசியை உளுந்தை வந்து நான் காட்டின பக்குவத்தில் எடுக்கணும். இப்போ காட்டுறேன்ல இந்த பக்குவத்தில் இட்லிக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தோசைக்கு அரைக்கிறதுனால இன்னும் நல்லா நைஸாக வர்ற மாதிரி அரைச்சி எடுக்க போகிறேன். அதனால் நான் திருப்பி செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். சைடெல்லாம் எடுத்தும் விடுறேன். ஏன்னா கல் ஓரத்தில், அந்த கிரைண்டர் ஓரத்துலலாம் இன்னும் அரிசி அரைப்படாமல் பாதி அரிசியாக அப்படி இருந்துச்சுன்னா தோசைக்கு நல்லா இருக்காது, இட்லிக்கும் நல்லா இருக்காது. முழு அரிசியாக பாதி அரிசியாக இருக்கும்போது தோசைக்கு நல்லா நைஸாக பக்குவமாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கல்லிருந்து எடுத்து கல்லை பிடிச்சிக்கோங்க. கல்லை பிடிச்சிட்டு அப்படியே ஊற்றுற பக்குவத்தில் இருக்கணும் தோசைக்கு. இட்லிக்கு இதை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். அதுதான் பக்குவம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரிசி அரைச்சோம்ல, லாஸ்ட்டாக அரைச்ச அந்த கிரைண்டருக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கழுவி நம்ம அந்த உளுந்தும் அரிசியும் ஊற்றிருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு போட்டு, நாங்கள் உப்பு கம்மியாக சேர்ப்போம் அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கை விட்டு கலக்கணும். ஏன் கை விட்டு கலக்கணும்னா, நம்ம கரண்டியில் கலக்கணும்னா மாவு புளிக்காது. கையில் நம்ம கலக்கினாதான் மாவு இட்லிக்காக இருந்தாலும் தோசைக்காக இருந்தாலும் நல்லா புளிக்கும். புளிச்சாதான் உங்களுக்கு இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும், நல்லா பொங்கியும் வரும். அதனால் நான் நல்லா கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உளுந்தும் அரிசியும் நல்லா கலந்து வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் தனியாக மறுநாள் யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன், வெளியே எடுத்து வச்சுக்கிறேன் 4 hours புளிக்கிறதுக்காக. மிச்சம் ஃபுல்லாக முக்கால்வாசி பாத்திரத்தில் இருக்கிறது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலும் உங்களுக்கு அடுத்த நாள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம், புளிப்பு வந்துடும். அரிசியையும் உளுந்தையும் 5 முறை கழுவி அதை ஊற வைத்து சரியான பதத்தில் அரைச்சி அந்த மாவை அன்போடு கலந்து புளிக்க வச்சு எல்லாவற்றையும் விட பொறுமை முக்கியங்க. நீங்கள் காட்டும் அந்த பொறுமைக்கு கடைசியில் கிடைக்கும் பலன் என்ன தெரியுமா? தட்டில் பூ போல விழும் சுட சுட இட்லியும் மொறுமொறுப்பான தோசையும் தான். அன்போடு சமைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க்கையில் அப்படித்தாங்க நண்பர்களே. நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு சற்று காலம் எடுக்கும், காத்திருக்கணும். பொறுமை உங்களிடம் இருந்துச்சுன்னா அந்த பொறுமையின் முடிவில் கிடைக்கும் வெற்றி இந்த சுட சுட இட்லியை போல மிகவும் சுவையானதாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையும் சுவையானதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் அரிசி கழுவுன தண்ணியை பயன்படுத்தலாம் மாடி தோட்டத்துக்கு. இதே மெத்தடில் நீங்கள் இட்லி தோசை மாவுக்கு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி மொறுமொறுப்பான மெதுன்னு இட்லியையும் தோசையையும் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.